சங்கீதம் 146. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம். அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவையில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். குருடரின் கண்களை திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளை கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரிகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி அந்த கடைசி வசனத்தை சத்தமாய் வாசிக்கலாமா? கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரிகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படி உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த சாட்டர்டே ஈவினிங் வர்ஷிப்புக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைன்ல இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். உன் தேவன் தலைமுறை தலைமுறையாக ராஜரிகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். எத்தனை எத்தனை இந்த பூமியில எத்தனை ஆட்சிகள் மாறினது, எத்தனை அரசாங்கங்கள் மாறினது அல்லவா? பாபிலோன் சாம்ராஜ்யம், எகிப்து பார்வோன் சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம் என இப்படி எத்தனை சாம்ராஜ்யங்கள் எழும்பினது, இல்லாமல் போனது. ஆனால் அன்று முதல் இன்று மட்டும் அல்ல, என்றென்றைக்கும் ராஜரிகம் பண்ணுகிறவர். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாக ராஜரிகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவர் எந்தன் சங்கீத ஆனவர், அரணான கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதம். எல்லாரும் சேர்ந்து நல்ல சந்தோஷமா ஜீவனின் அதிபதி. எல்லாரும் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, என் ஜீவனின் அதிபதி இயேசு. என் ஜீவனின் அதிபதி இயேசு. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவர்தான் கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் வல்லவராயிருக்கிறார். நம்முடைய ஜீவனின் அதிபதி அவர் இருக்கிறார். அதனாலதான் பல முறை இந்த தீபம் மங்கினது, அணைய விடவில்லை. இந்த நாடல் நெறிந்தது, முறிய விடவில்லை. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவோம். சேர்ந்து கைகளை தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், அரணான கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், அரணான கோட்டையுமா, ஜீவனின் அதிபதி. ஜீவி எல்லாம் நல்ல கையை தட்டி glory. ஜீவனின் அதிபதியான அவரை அவர் எந்தன் சங்கீதமானவர். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும்
தூய கணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் ஓ வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும். வேண்டிடும் திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. ஆமென். அவர் எந்தன் சங்கீதமானவர், அரணான கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியானவர். ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியானவர். அவர் எந்தன் சங்கீதமானவர். இரண்டோ மூன்று பேர் எந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். ஆமென். ஓ இருப்பேன் என்றவர் நமது தேவன். glory. இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். ஆமென். அவர் எந்தன் சங்கீதமானவர், அரணான கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியானவர். ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியானவர். ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். வானவர் கிறிஸ்தேசு நாமம், அதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். glory. ஆமென். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், அரணான கோட்டையுமா, ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனில் ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் ஒரு விஷயம் கூட துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும். தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. ஆமென். வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. ஆமென். அவர் எந்தன் சங்கீதமானவர், அரணான கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியானவரை. ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதி ஓரப சந்தரப கலப துடரபலரா. ஆமென். அவர் அந்த ஓ வானவர் கிறிஸ்தேசு நாமம், அதை வானவர் கிறிஸ்தேசு வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். ஆமென். வருகையில் அவரோடு இணைந்து என்றோம் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். ஆமென். அவர் எந்தன் சங்கீதமானவர், அரணான கோட்டையுமா, ஜீவனின் அதிபதி. ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். நல்ல கைகளை தட்டி நம் பாடலே அவர்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.
வார்த்தையானவர் வார்த்தையால் நம்மை உருவாக்கினார். இஸ்ரவேலே, யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவர், இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமான. ஹல்லேலூயா. சிருஷ்டிப்பு என்பது குயிக்கா நடக்கும். ஆனா அந்த உருவாக்குற ப்ராசஸ்க்கு டைம் எடுக்கும். ஏன்னா அந்த உருவாக்குகிற அந்த ப்ராசஸ்க்கு நம்முடைய ஒத்துழைப்பு வேணும். அதான் டைம் எடுக்கும். அமைதியா இருந்தா ஈஸியா முடிச்சுட்டு போயிடுவார். நம்ம தான் இருக்க மாட்டோமே. நம்ம விட்ட ஆண்டவருக்கே மேப் போட்டு கொடுப்போம். இப்படிதான் ஒருத்தன் ஆண்டவர்கிட்ட, இயேசுவே, எனக்கும் என் சகோதரனுக்கும் சொத்து பிரச்சனை அதாவது அவன் கேட்க வர்றதை பார்த்தா தெரியும். என் பக்கத்தில் நின்று ஒரு அடியை கூட வாங்கி, ஒரு அடி வேணா தருவேன், என்ன உனக்கு நியாயாதிபதியாக வச்சது யாருன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டார். அவன் என்ன நியாயமாக வந்திருக்கணும்னா, ஆண்டவரே, 2 பேருக்கும் பிரச்சனை, உங்கள் நியாயம் பார்த்து நீங்கள் செய்யுங்கன்னு வந்திருக்கலாம். நம்மளாம் இயேசுக்கிட்ட வர்றதே நம்ம சைடில் நின்று, இயேசுவும் நம்ம கூட சேர்ந்து பக்கத்து வீட்டில் என்ன எறியணும், கல்லெறியணும். நம்ம அப்படிதான் நம்ம ஜெபமே. ஆண்டவரே, நீங்க என் கூட கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் காரியத்தை நான் உம்மிடத்தில் சாட்டி விட்டேன் அப்படின்னு எரேமியா சொல்லுவார். நீங்க பார்த்துக்கோங்க. ஹல்லேலூயா. நம்மை உருவாக்குகிறார். என்னை உருவாக்கி நீர் உந்தன் வார்த்தையா, என்னை உயிர்ப்பித்ததும் உந்தன் வார்த்தையா, என்னை உருவாக்கி என்னை உயிர்ப்பித்ததும் என்னை ஆற்றி நீர் தேற்றி நீர் உம் வார்த்தையா. எஸ். என்னை தாங்கி நீர் சுமந்தி உம் வார்த்தையா, என்னை ஆற்றி நீர் தேற்றி நீர் உம் வார்த்தையா, என்னை தாங்கி நீர் சுமந்தி. கைகளை உயர்த்தி, வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தை ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் வார்த்தையானவரே. இயேசு எதுக்காக வந்தார்? ஃபுல்லா நமக்காக. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நாம் எல்லாம் பிறந்தது நமக்காக. அதனாலதான் பைபிள் இருக்கு, தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லை. எனக்கே என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு போற வழியில 2 பப்ஸ் வாங்கிட்டு போவோம். அதான் நம்ம தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லை. ஆமென். ஆனா இயேசு அப்படி இல்லை. முழுமையா அவரை அடித்த போது அவர் அழுதார் என்று வேதத்தில் இல்லை. ஆனால் அவருடையவர்கள் அழுத போது இயேசு கண்ணீர் விட்டார்னு பைபிள். இந்த கொல்கதா அவர் பட்ட பாடுகள்லாம் சான்ஸே கிடையாது. யாரும் இதுவரை பட முடியாது. ஆனா அந்த இடத்துல இயேசு கண்ணீர் விட்டாருலாம் இல்லை. இயேசுவுக்கு கண்ணீர் வந்திருக்கும். ஏன்னா வலியில என்ன வரும்? கண்ணீர் வரும். ஆனா இயேசு அழல. ஆனா அவருடையவர்கள் கஷ்டப்பட்ட போது அவர் தான் நமக்காக வந்தார். நம்மை உருவாக்க, நம்மை உயிர்ப்பிக்க, நம்மை உகந்தவர்களாக்க, நம்மை உபயோகப்படுத்த. ஹல்லேலூயா. இயேசுவை தெய்வமாய் கொண்டது
என் பாக்கியம் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? இந்த பாடலை சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஓ ஜீசஸ், சேர்ந்து பாடுவோம். என்னை உருவாக்கினீர் உந்தன் வார்த்தையா, என்னை உயிர்ப்பித்ததும் உந்தன் வார்த்தையா, என்னை உருவாக்கினீர், என்னை உயிர்ப்பித்ததும், என்னை ஆற்றினீர், என்னை ஆற்றினீர், என்னை தாங்கி நீர் சுமந்தி உம் வார்த்தையா, என்னை ஆற்றி நீர். நினைச்சு ருசித்து பாடி சொல்லுங்க. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து சொல்ல விரும்புறீங்க? ரெண்டு கைகளை உயர்த்தி, வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, ஆமென். வார்த்தையானவரே, நீர் செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும்? நீர் சொன்னதை யாரால் எதிர்த்திடக்கூடும்? நீர் செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும்? நீர் சொன்னதை யாரால் எதிர்த்திடக்கூடும்? நீர் செய்வதை தடுப்பவன் இல்லை. எஸ், சொன்னதை எதிர்ப்பவன் இல்லை, செய்வதை தடுப்பவன் இல்லை, சொன்னதை. ரெண்டு கைகளை உயர்த்தி, வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே, இயேசுவே, வார்த்தையானவரே, வார்த்தையானவரே, எனக்காய் வந்தவரே, வார்த்தையானவரே, எனக்காய் வந்தவரே, ஆமென். வார்த்தையானவரே, நீர் குறித்ததை யாரால் அழித்திடக்கூடும்? நீர் உரைத்ததை யாரால் மறுத்திடக்கூடும்? சத்தமா சொல்லுங்க. நீர் குறித்ததை அழிப்பவன் இல்லை, உரைத்ததை மறுப்பவன் இல்லை, உரைத்ததை மறுப்பவன். சத்தமா, வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே, இயேசுவே, என்னை உருவாக்கி, ஆமென், என்னை உயிர்ப்பித்ததும், என்னை ஆற்றினீர், என்னை ஆற்றினீர், தேற்றினீர். ஓ, என்னை தாங்கினீர், என்னை ஆற்றினீர், என்னை தாங்கினவரே. நீங்க மட்டும் பாடுங்க. வார்த்தையானவரே, வார்த்தையானவரே, எஸ், எனக்காய் எல்லாம், வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய்
மறுபடியும் சொல்லுங்க, வார்த்தையானவரே, வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, ஆமென். வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, Thank you, Lord. Hallelujah. ஊழியத்தின் அந்த ஆரம்ப நாட்கள் வெயிட்டிங் பீரியட்ல ஆண்டவர் கொடுத்த பாட்டு இது. ரிலீஸ் பண்ணது லேட்டரா தான், 2 years முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணோம். அப்பதான் ஒரு பழைய சர்ச்சில் அப்படி, இன்னாண்டவர் எனக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறீங்க. ஆமே. அப்பதான் ஆண்டவர் பேச, நான் ஒன்னும் செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அப்பதான் அந்த பாட்டு ஆண்டவர் கொடுத்தார். எனக்காய் வந்தவரே. நான் பேசுறத ஸ்டாப் பண்ணானான்னு கேட்டாங்க ஆண்டவர். இல்லை, நான் பேசிட்டு இருக்கிறேன்னா நீ கற்பனையில நினைக்காத ஒரு ஜான் சாமன் நான் உங்ககிட்ட உருவாக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்பதான் அந்த பாட்டு ஆண்டவர், என்னை உருவாக்கி நீர் உந்தன். ஆண்டவர் பேசுறாருன்னு வைங்களேன், நம்ம காயத்துக்கு மருந்து போடுறது மட்டும் இல்ல, நம்மையும் மருந்து போட வைக்க. அதுதான் அவருடைய விசேஷம். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் கர்த்தர் என்ன கொண்டு வந்து என் காயத்துக்கு மருந்து போட்டுட்டு மாற்றக்கூடியது. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை என்பது நமக்கு மருந்தாகவும் நம்மை மருந்தாகவும் மாற்றக்கூடியது. பேசுறாரா? பேசிட்டே இருக்கிறாரா? அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவங்கள் உங்களுக்கு ஆறுதலா இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் எங்களுக்கு ஆறுதல் பண்றது, நாளைக்கு உங்களுக்கு எங்களை ஆறுதலாய் வைப்பதற்கு என்று பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது சொல்லுகிறார். அதனாலதான் சில பாதையில ஏன் நடத்துறாருன்னு நமக்கு புரியவே புரியாது. ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கிளைமேக்ஸ் உண்டு. அப்பதான் தெரிய வரும். யோபுவை குறித்து, யோபுவின் வாழ்க்கையில கர்த்தர் அனுமதித்த காரியத்தை குறித்து பைபிள்ல இங்கிருந்து படிச்சு 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 அந்த அர்த்தம் வரும்போது தான் புரியுது. யாக்கோபு 5 அவர் எவ்வளவு இரக்கமும் மன உருக்கம், அர்த்தம் வந்தாதான் தெரியும். சில டைம் நமக்கு தோணும் அர்த்தம் வர்றதுக்குள்ள அத்தருமே ஆண்டவரேன்னு. இல்ல இல்ல, நீர் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு, பராமரிக்கிறார்ல. ஏன் இப்படி பராமரிக்கிறார்? ஏன் பாதுகாக்கிறார்? எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது மாமா காரா மாமா ஷேமாம் ரோமாம் ராமா லமாம் ராக பாபா ரீமா மலோ தொடரோ சந்தனரே. அப்படி எழுந்து நிற்கலாம். இந்த பாடலை விசுவாசத்தோடு பாடி, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து. அதாவது இந்த ஆண்டவருக்கு அடுத்த காரியத்துக்கு மட்டும் போதும்னு சொல்லவே கூடாது. பூமிக்கு அடுத்த காரியத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? போதும் ஆண்டவரே, போதும்பா. நம்ம சொல்லதுக்கு முன்னாடி ஏசா சொல்றான். யாக்கோபுக்கு விழுந்த அடியிலே பெரிய அடி என்ன தெரியுமா? யாக்கோபு நிறைய இதெல்லாம் கொண்டு ஏசாவுக்கு கொண்டு போறார். ஏன்னா எஸ்கேப் ஆகணுமே அண்ணன்ட்டு. அண்ணே இங்க பாருங்கண்ணே இதெல்லாம். அப்போ ஏசா சொல்லுவார், இங்க பாருப்பா, எனக்கு ஒரு இது எனக்கு போதும் அப்படிவார். சில காரியங்கள் ஏசா கிட்ட இருந்து படிக்கணும். யாக்கோபாகிய நாம இதை காட்டலைன்னா ஏசாவை வச்சு காட்ட வைப்பார். ஆனா ஆண்டவருடைய அன்பின் ஆழத்தை அறிய போதுமா? போதுமா? போதாது, இன்னும் போதாது. அவரை அறிகிற அறிவு
போதுமா? போதாது. சொல்லுங்க. இன்னும் நீதி உள்ளவர்களா மாறுற விஷயத்துல போதுமா? பரிசுத்தத்துல, விசுவாசத்துல, அதே போலதான் என் பாத்திரம். நம்ம போதும்னா ஸ்டாப் பண்ணிடுவார். அப்போஸ்தலர் 2ல நிரம்புறாங்க, 4ல நிரம்புறாங்க. ஒரே நிரம்பு நிரம்பி நிரம்பி நிரம்பி. நம்ம இன்னைக்கும் 2000 நிரம்பினதை பேசிட்டு இருப்போம். அது நிரம்பி வத்தி பாத்திரத்துல ஓட்டையே விழுந்துச்சு. ஆனாலும் நாங்க 2000 நிரம்பி, அல்லேலூயா, சந்தோஷமா விசுவாசத்தோடு. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? உங்க உள்ளத்துல தான் ஓடும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சேர்ந்து கைகளை தட்டி பாடி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. சந்தோஷமா சொல்லுங்க. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளோ. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளோ. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, வற்ற விடமாட்டார், வற்ற விடமாட்டார். ஓ, அது வற்றாது. அபிஷேக நதி நானே, அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவே. அகிலமெங்கும் ஏராளமான மீன்கள். சரப கலப துடரமரோ அல்லேலூயா. நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம் காரணத்தை சொல்லுவோம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளோ. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளோ. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளோ. ஆமென். ஆனந்த தைலம் நானே, ஆனந்த தைலம் நானே. சொல்லுங்க. புலம்பலுக்கு எதிரானே, இயேசுவின் நாமத்தில். புலம்பலுக்கு துதியுடை போர்த்திடுவே, சாம்பல் நீக்கிடுவே. ஆமென். ஹல்லேலூயா. அலங்காரமாக்கிடுவே சபையை. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. அலங்காரமாக்கிடுவேன் சபையை, அலங்காரமாக்கிடுவேன் சபையை, அலங்காரம். காரணத்தை சேர்ந்து பாடிவோம், சொல்லுவோம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளோ. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாள். எனக்குள்ளே. ஹல்லேலூயா. ஆமென். கனி கொடுக்கும் மரம் நானே, கனி கொடுக்கும் மரம் நானே. நாள்தோறும் பொது கனி கொடுப்பேன், நாள்தோறும் பொது கனி கொடுப்பேன். இலைகள் உதிர்வதில்லை. ஆமென்.
இலைகள் உதிர்வதில்லை. இயேசுவின் நாமத்திலே விருந்தும் மருந்தும் நானே. இப்படி மாறணும், எல்லாரும் இப்படி மாறணும். விருந்தும் மருந்தும் நானே. ஆமென். சபைக்கு விருந்தும் காரணம் எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளோ. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளோ. எனக்குள்ளே ஓரளமாக்கரே. ஆமென். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது. வழிந்து ஒரு நிறைவு இயேசுவின் நாமத்தில். நிறைவு நிரம்பட்டும். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஓ, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி, என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கிறார். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி, என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கிறார். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Shalabakarabadara udarabalabakarabaha orabalabarabaha rimamamamalaradara. Hallelujah, 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 hallelujah. நிரப்புகிறார். தாகமுள்ளவன் மேல தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல ஆறுகளை ஊற்றுகிறவர். இதோ உன் மேல, உன் சந்ததியின் மேல, உன் சந்தானத்தின் மேல ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுகிறார், 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 ஊற்றுகிறார். ஓ ரபா பாபா நிரப்புங்கப்பா. வாஞ்சிக்கிற உள்ளங்களை, வாஞ்சிக்கிற உள்ளங்களை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. நிரம்பி வழிய, நிரம்பி வழிய செய்யுங்க, நிரம்பி வழிய செய்யுங்க, நிரம்பி வழிய செய்யுங்க. Ora bala makara bala badadara shere mamro talalara rima makara balara. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. நிரம்பி வழிய பண்ணுங்க, நிரம்பி வழிய பண்ணுங்க. பாத்திரம் நிரம்பட்டும். வெறுமையா அல்ல, வெறுமையா அல்ல. நிரம்பி 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 நிரப்புங்க, நிரப்புங்க. மாம்ச எண்ணங்கள் அடிபடட்டும், மாம்ச சிந்தைகள் அடிபடட்டும். ஆவியின் சிந்தை வளர, ஆவியின் கனிகள் வெளிப்பட, ஆவியின் வரங்கள் வெளிப்பட. ஒரு நிறைவு, ஒரு நிறைவு இயேசுவின் நாமத்திலே. Uramala karababa shatare rimamala dadarabo rimama karalaro shantanalare. Jesus, 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 Jesus. நிறைவு, நிறைவு. நிரப்புங்க. Thank you Jesus. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. உங்க நிறைவு, உங்க அசைவாடுதல், அசைவாடுதல். இருளுக்கு இனி அதிகாரம் இல்லை, இருளுக்கு இனி அதிகாரம் இல்லை. ஆவியானவர் அசைவாடும் போது அங்க இருளுக்கு அதிகாரம் இல்லை. ஆழத்தில் இருக்கிற இருள் கூட அப்புறப்படுத்தப்படும். ஆழத்தில் இருக்கிற இருள் கூட அப்புறப்படுத்தப்படும். வெளிச்சம் உண்டாகிறது. வெளிச்சம், வெளிச்சம். வாழ்க்கையில வெளிச்சம், பாதையில வெளிச்சம். ஷரபாலா பாரா கடா ரபா தாரா. ஆவியானவரே, ஆவியானவரே, எங்களை ஆட்கொள்ளுபவரே, எங்களை ஆட்கொண்டு நடத்துபவரே, எங்க கண்களுக்கு முன்பதாக உம்முடைய வெளிச்சம் பிரகாசிப்பதாக. எங்கள் மேல் உம்முடைய முகத்தின் ஒளியை பிரகாசிக்க பண்ணுவீராக. எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய, நிரம்பி வழிய, நிரம்பி நிரம்பி வழிய, நிரம்பி வழிய. கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. ஆமென். Hallelujah. Ora la magara la badara shema malara daralare
ஓரலரதனலரு. உங்க ஆனந்த தைலத்தால, அபிஷேக தைலத்தால என் பாத்திரத்தை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரம்பி வழிய செய்யுங்கப்பா, நிரம்பி வழிய செய்யுங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரம்பி வழிய செய்யுங்க. மாதந்தோறும் புது கனி கொடுத்து கொண்டே இருக்கும் என்று எசேக்கியேல் 47 சொல்லப்பட்டிருக்கு. வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, கனி நிறைந்த வாழ்வினை வாழ, கனி நிறைந்த வாழ்வினை வாழ கர்த்தாவே என் மேல் கருணை காட்டும், கர்த்தாவே கருணை காட்டும், நிறைவான அபிஷேகம். ஒரு ஜெபமா சொல்லுங்க. அளவில்லா கிருபைகள் ஊற்றோ, ஆனந்த மழை பெய்ய, ஆமென். அபிஷேகம். ரெண்டு கைகளை உயர்த்தி, இயேசுவே இயேசுவே உம்மிடம் நான் வந்தேன், இயேசுவே உம்மிடம் தான். அப்படியே கைகளை உயர்த்தி, கண்களை மூடி, வேற எதையுமே பார்க்காதீங்க, வேற எதையுமே யோசிக்காதீங்க. அப்படியே கைகளை உயர்த்த முடிந்தவர்கள் கைகளை உயர்த்த. இயேசுவே உம்மிடம் உங்ககிட்ட வந்துடுறேன், வேற யாருக்கிட்ட வரலப்பா. இங்க வேற யார பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் வரல, நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். தாகம் என்னில் தீர்க்கவா, தேவாவும் நதியில். எஸ், தாகம். அப்படியே அப்படியே இருதயத்திலிருந்து சத்தங்கள் எழும்பட்டும், இருதயத்திலிருந்து. பாத்திரம் நிரம்பி, பாத்திரம் நிரம்பி, ஓரமரே சலரபா மமராத அப்பா பரவே வழியில். இந்த நதி செல்லுற இடம், இந்த நதி செல்லுற இடம், அதுதான் என் பாதையா இருக்கணும். நிறைவான நிறைவான அளவில்லாத கிருபை ஊற்றுங்க, ஆனந்த மழை பெய்ய செய்யுமே. ஆமென். இயேசுவே ஆமென். அப்படியே அமைதியா அமைதியா அப்படியே கண்களை மூடி உங்க இருதயத்துல இப்ப ஆண்டவர்ட்ட என்ன சொல்லணும்னு தோணுது அது அப்படியே சொல்லுங்க. உங்க இருதயத்துல இப்போ ஏசப்பா கிட்ட அவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல இருக்கு. என்ன சொல்லணும்னு தோணுது அது அப்படியே சொல்லுங்க. Thank you Holy Spirit.
Thank you, Holy Spirit. உங்க இருதயத்தில் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்னு தோணுது, கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். என்ன கேட்கணும் அப்பா கிட்ட? இப்ப நீங்க கேட்கறது அவருக்கு மட்டும்தான் கேட்கும். உங்க இருதயம் ஆண்டவர்கிட்ட பேசட்டும். எலியா கிட்ட எலிசா கேட்ட காரியம் அரிதானதா இருந்த போது கூட உனக்கு கிடைத்தது. உன் ஆண்டவரிடத்துல நீ கேட்கிற காரியம் உனக்கு அரிதானது, அவருக்கு எளிதானது. கேளு, ஆண்டவர்கிட்ட கேளு. ஏசப்பா, உங்ககிட்ட வந்திருக்கிறேன். அப்படியே மனம் திறந்து கொஞ்ச நேரம், இது உங்க டைம். இந்த டைம் நீங்க அவரு கூட, இங்க வேற யாருமே இல்லை. இந்த மீட்டிங் வேற யாருக்கோ நடத்தப்படல, உங்களுக்காக, உங்க ஒரு நபருக்காக. ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தை அறிந்தவர் உங்க பக்கத்துல நின்று கேட்டுட்டு இருக்கிறார். உங்க பக்கத்துல நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் எங்கேயோ அல்ல, சமீபமாய் சமீபமாய். Thank you, Lord. இயேசுவே. நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம். ஜெபம் பண்றவங்க அப்படி ஜெபம் பண்ணிட்டே இருங்க. இயேசுவே, உம்மிடத்துல நான் வந்திருக்கிறேன். உம்மிடத்துல வேற யாரையும், எனக்கு யாரையும் தெரியாதுப்பா. எனக்கு அறிமுகமானவர் நீர் மாத்து. இயேசுவே, 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 ஷலம் அம்ரே தனரா. இயேசுவே, 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 இயேசுவே. எல்லாரும் கைகளை உயர்த்தி சத்தமா இயேசுவேன்னு சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க. ஜீசஸ். இயேசுவே, 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 இயேசுவே. நீங்க சொல்ல சொல்ல விடுதலை, சொல்ல சொல்ல விடுதலை, சொல்ல சொல்ல விடுதலை, சொல்ல சொல்ல விடுதலை. இயேசுவே, 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 இயேசுவே. சொல்ல சொல்ல பலன், புதிய அபிஷேகம், புதிய கிருபை, புது வாசல்கள் இப்பொழுதே திறக்கிறது. ஷலவாகாராபா. ஜீசஸ், ஜீசஸ். உடக்கமம்ரோல தடரா. ஜீசஸ்.
இயேசுவே 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 உம்மிடம் நான் இயேசு நீதியும் ஞானமும் இயேசுவே நீரே. அப்படியே கைகளை விரித்து அப்பா பார்த்து சொல்லுங்க. நீதி இயேசுவே நீரே ஆதரவே. அற்பமான ஆமென். அன்பால் எல்லாம் தயவால் பெற்றேன் தயவால் தயவால். ஆமென் ஆமென். உங்க தயவு, உங்க காருண்யம், உங்க கிருபை எத்தனை பெரிய. நன்றி அப்பா. தாழ்த்துகிறோம். தொடர்ந்து பேசுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம். நல்லவரே வல்லவரே ஆராதனை. யோவான் 16:33 வாசிக்க கேட்கலாம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில பேசும்படி ஆவியானவர் இந்த வார்த்தையை இருதயத்தில் கொண்டு வந்தார். திடன்கொள், நீ பாஸ் ஆயிட்ட அப்படி சொன்னா நமக்கு கொஞ்சம் பலனா இருக்கும். நாளைக்கு ரிசல்ட் வர போகுது, அப்படியா நீ பாஸ் ஆயிட்ட இப்படிதான் சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஆனா இங்க ஆண்டவர் வந்து சொல்றாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். திடன் கொள்ளுங்கள். தளர்ந்திராத, சோர்ந்திராத, பலன் கொள், தைரியப்படு, திடமனதாயிரு சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன். பேதுரு கடல்ல நடக்க காரணம் என்ன? மொத்தம் அரை மணிக்கு தான், அதுக்குள்ள 5 பாயிண்ட் பேசணும். கரெக்ட். எனக்கு அந்த ஆன்சர் வரணும். ஏசப்பா ஸ்தோத்திரம். ஏசப்பா இருந்தாங்க, அது தெரியும். உலகத்தின் முடிவு பரியந்தம் இயேசு. பேதுரு கடல்ல நடக்க காரணம், இயேசு கடல்ல நடந்தார்.
அப்படின்னா இயேசு நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார் என்றால் நானும் ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. வேதத்திலே தேவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாக ஒரு தேவ பிள்ளைக்கான அடிச்சுப்பட்டு இருக்கிறது. இந்த வார்த்தை ஆவியானவர் இப்படிதான். இயேசு கடல்ல, ஏன் இயேசு வர்றதுக்கு முன்னாடி பேதுரு இறங்கி கடல்ல நடக்க வேண்டியதான இல்லை. இது எப்படி சாத்தியமாச்சு? இயேசு கடல் மேல் நடந்தார், பேதுருவும் நடந்தார். இடையில உள்ள போன, ஆனால் அவர் தூக்கி விட்டு திரும்பவும் தூக்கி அப்படியே போட்ல தூக்கி போடல, ரெண்டு பேரும் நடந்துதான் போறாங்க. இயேசு கடல்ல நடந்தார். இயேசு கடல்ல நடந்ததுனால பேதுருவும் நடந்தான் என்றால், இயேசு உலகத்தை ஜெயித்ததுனால என்னையும் ஜெயிக்க வைப்பார். ஆமென் சொல்றவங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்லி திடன் கொள். அவருடைய ஜெயத்துல எனக்கு ஜெயம் இருக்கிறது. அவருடைய ஜெயத்துல எனக்கு பங்கு இருக்கிறது. பேதுருவினிடத்தில் ஆண்டவர் சொல்லுவார், ஒவ்வொரு சீஷர்களுடைய கால்களை இயேசு கழுவும் போது, பேதுருவினிடத்தில் வரும்போது பேதுரு சொல்லுவான், நீர் என் கால்களை ஒரு காலும் கழுவக்கூடாது. அப்படி சொல்லும் போது உடனே இயேசு சொல்லுவார், நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு என்ன இல்லை, பங்கே இல்லை. அப்போ கழுவப்பட்டவனுக்கு இயேசுவினிடத்தில் பங்கு இருக்கிறது. அந்த பங்கு என்பது அவரோடு கூட சிங்காசனத்தை ஷேர் பண்ற அளவுக்கு உன்னதமானது. ஜெயம் கொள்ளுகிறவனவனோ நான் என் பிதாவின் சிங்காசனத்தில் இருக்கிறது போல அவனும் என்னோடு கூட. அந்த பங்கு என்பது, அந்த போர்ஷன் என்பது அவரோடு கூட அங்க ஷேர் பண்ற அளவுக்கு ஆழமானது. அதான் கழுவப்பட்டவனுக்கு கிடைக்கிற அந்த மேன்மை. அப்போ அவருடைய ஜெயத்துல நமக்கு ஜெயம் இருக்கு. அந்த ஜெயத்தை சுதந்திரிக்கதான் கர்த்தர் சொல்லுகிறார், திடன் கொள். ஏன்னா உபத்திரம் வரும்போது நாம் தளர்ந்து போவது, சோர்ந்து போவது இயல்பு. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 24:10, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. என் முன்னாடி எனக்கு பிடிச்ச ஃபுட் இருக்கு, எனக்கு பிடிச்ச ஃபுட் இருக்கு. அது எனக்குன்னு வைக்கப்பட்டது, நான் சாப்பிட்றதுக்குன்னு வைக்கப்பட்டது. எடுத்து சாப்பிட எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னா அது இருந்து என்னத்துக்கு? எடுத்து சாப்பிட எங்க அப்பா அடிக்கடி ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. கேரளால எங்க அப்பா ஊர் பக்கத்தில் ஒருத்தர் உண்டா, அவருக்கு நிறைய வாழைத்தோட்டம். அப்போ அந்த கொலையெல்லாம் காய்ச்சி அந்த கொலைகள்லாம் அறுக்கிற அந்த நாட்கள் வரும்போது அப்படி கொலையா தூக்கிட்டு வெரைட்டி பழம். இப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் அவர் ஒவ்வொரு இதாக பிடிப்பிச்சு கொடுப்பார். அப்போ அவர்கிட்ட, நீங்க சாப்பிடுங்க ஐயா. நோ 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 நோ, சுகர் தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. யார் சொல்லியிருக்கிறா? நீ அதை காண்பாய், புசிக்க மாட்டாய், தொட முடியல. சரி, அப்போ இது என்ன பிளெஸிங்ல? நமக்குன்னு வைத்திருக்கிற சுதந்திரம், நமக்குன்னு வைத்திருக்கிற ஜெயம், அதை நம்மால அனுபவிக்க முடியவில்லை என்றால், அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், திடன் கொள். எப்படி திடன் கொள்ள? அதை தான் இந்த மாலை வேளையிலே சுருக்கமாக ஒரு 5 காரியத்தை உங்கள் மத்தியிலே சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். நாம் திடன் கொள்ள நாம் அறிந்திருக்க வேண்டிய 5 காரியங்கள். இந்த 5 காரியமும் நம் மனசுல ஆழமா இருக்கணும். அதுல முதல் காரியம் என்னவென்றால், நான் உலகத்தான் அல்ல. நீங்கள் உலகத்தாராயிருந்தால் உலகம் தன்னுடையவர்களை என்ன செய்யுமா? சிநேகிக்கும்.
உலகோர் பகைத்திட்டாலும் என்னை உற்றார் வெறுத்திட்டாலும் நிந்தைகள் சுமந்திட எனக்கென்றும் கிருபை. இந்த எண்ணம் அடிபடவே கூடாது. நான் உலகத்தான் அல்ல. உங்களை அந்தகார இருளிலிருந்தும் ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவர்களுடைய புண்ணியங்களை அறிவிக்க உங்களை ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் அவருக்கு சொந்த ஜனமாய் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 15:18 ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். ஏன் உலகம் இயேசுவை பகைத்தது? ஏன்னா இயேசு உலகத்தார் அல்ல. இயேசுவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்திலே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக 47வது வசனத்திலே முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் மண்ணானவன். எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்கு உரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. ஆமென். அவர் யார் தெரியுமா? வானத்துக்குரியவர். அவர் இந்த பூமியிலே வந்தார். வந்து மண்ணானவர்களாக இருந்த நம்மை வானத்துக்குரியவர்களாய் மாற்றினார். அவருடைய வஸ்திரத்தை நம்மேல் விரித்தார். அதுதான் ரட்சிப்பு. அவருடைய சால்வையை நம்மேல் தரிப்பித்தார். அதுதான் நீதி. அவரோடு செய்கிற உடன்படிக்கை. அவருடைய நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய அபிஷேகத்தினால் நம்ம முத்திரை போடப்பட்டிருக்கிறது. நம்முடைய பெயர் அவருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உலகம் உங்களை பகைத்தால், இது அப்பம் புசிக்க வந்தவர்களிடத்தில் இயேசு சொல்லவில்லை, அப்பாவோடு இருக்கும்படியாய் வந்தவர்களிடத்தில் இயேசு சொன்னார். நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டை என்று சொல்லி பூமிக்குரியவைகள் வேண்டாம் என்று இயேசுவினிடத்தில் வந்தவர்களை பார்த்து சொன்னார். அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னமே. என்ன பகைத்தது எதுவோ அதுதான் உங்களை பகைக்குது. இயேசுவை யாருக்கு பிடிக்கலையோ அவர்களுக்கு நம்மளை பிடிக்காது. ஆமென். ஏங்க, எங்க அப்பாவை பிடிக்காதவங்களுக்கு என்ன பிடிக்குமா? உங்களை பிடிக்காதவங்களுக்கு உங்க பிள்ளைகளை பிடிக்குமா? சில சொல்லுவாங்க, ஐயோ இந்த ஸ்கூல்ல இவரா சாரா வராரு. ஏங்க, இல்லை என் பையன் அங்கெல்லாம் சேர்த்திருக்கிறேன், என்ன பிரச்சனை? அவருக்கும் எனக்கும் ஆகாத இதை யார்கிட்ட காட்ட போறா? என் பிள்ளைட்டெல்லாம் காட்ட போறாங்க. இது இயல்பு தானே? இதான உண்மை. என் ஆண்டவரை பிடிக்காத உலகத்துக்கு என்ன பிடிக்காது. நம்ம பிடிக்க வைக்க பிரயாசப்படுறோம், அங்கதான் தடுமாறுகிறோம். சொசைட்டி என்ன சொல்லும், அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, நான் இப்படி நின்றுதான் ஆகணும், நான் இப்படி செஞ்சுதான் ஆகணும். ஒருத்தங்களை பிடிக்க வைக்கணும்னா இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்காம ஆயிரும். உலகத்துக்கு என்ன பிடிக்காம ஆனாலும் பரவாயில்ல, அவருக்கு நான் பிடிக்காம ஆயிடக்கூடாது, அவருக்கு நான் பிடிக்காம ஆயிடக்கூடாது. ஏன்னா உலகத்துக்கு நான் அல்ல வேண்டியது, என்னில் இருப்பவே உலகத்துக்கு வேணும், அவருக்கு நான் வேணும்.
ஹல்லேலூயா. நான் உலகத்தான் அல்ல. இது நமக்கு சில நம்மளை பகைக்கும் போது, நெருக்கும் போது நம்ம மனசுல என்ன பகைக்கிறதுக்கு முன்னாடி ஏன் அப்பாவை பகைச்சாங்க, என்ன பகைக்கிறாங்க. ஸோ இது நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன். என்ன தெரியுமா? நான் உலகத்தான் அல்ல. நான் சொல்ற லைன்ல இருந்து சொல்லணும். நீங்க உள்ள வேண்டாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் காயப்படுத்தணுமோ காயப்படுத்திட்டு வந்திருந்து அவங்க ஏதாவது செய்யும் போது நான் உலகத்தான் அல்லேன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொல்ல, நீ தான் மொத்த உலகமே பாரு. ஆமாம், நான் சொல்றது அவருடைய லைன்ல நின்றுட்டு, அவருக்கென்று நின்றுட்டு. அதே யோவான் 15:19 கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையதை. சரி, இன்னைக்கு உங்களை பார்க்கவே பிடிக்க மாட்டேங்குது இல்ல? இதுதானங்க இந்த வசனத்தினுடைய அர்த்தம். உன்னை பிடிக்கல பேதுரு, உன்னை பிடிக்கல யாருக்குமே. இப்போ நேற்று போட்டு ஃபுல்லா மீன் வச்சிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் பிடிச்சி, இப்போ என் கூட வரதுனால பிடிக்கல. ஏன்னா நீ உலகத்தாரா இருந்தால் உலகம் ஒன்று நேசித்திருக்கும். நீங்கள் உலகத்தாரா இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. அங்க கூட ஆண்டவர் எவ்வளவு ஆணித்தரமாய் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை எங்கிருந்து தெரிந்தெடுத்தேன் தெரியுமா? இந்த உலகத்திலிருந்து. அதனால உலகத்துக்கு ஒன்று பிடிக்க மாட்டேங்குது. உலகத்துக்கு ஒன்று பிடிக்கலன்னா புரிஞ்சுக்கோ, பரலோகத்துக்கு ஒன்னதான் பிடிச்சிருக்கு. நல்ல கைகளை தட்டி. இது இயேசு யாரிடத்துல சொல்லுகிறார்? இயேசு யாரிடத்தில் சொல்லுகிறார்? சீஷர்களிடத்தில் சொல்லுகிறார். இங்கிருந்தும் பதிலை நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ சொல்லுங்க. அதாவது கோல் அடிச்ச போஸ்ட்லயே போய் திருப்பி கோல் அடிக்க கூடாது. அடுத்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் சொல்லணும். இப்போ இயேசு சீஷர்களிடத்துல சொல்லுகிறார். அப்படியே சொல்லி முடிச்சிட்டு இயேசு பிதா கிட்ட இப்ப சொல்றார். யோவான் 17:16, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. என் இயேசு என்கிட்ட என்ன சொல்றாரோ, என்கிட்ட சொன்னதை பிதா கிட்ட சொல்லுவார். ஹல்லேலூயா. அதனாலதான் காத்துக்கொள்ளும் பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து அவர் எனக்காக வேண்டிக் கொள்ளுகிறார். அப்பா, நான் உலகத்தான் அல்லாதது போல. ஆமென். எந்த பிள்ளையுமே இப்படி சொல்ல மாட்டாங்க. எந்த பிள்ளைகளுமே சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு நான் தானே ஃபர்ஸ்ட், நான் தானே பெஸ்ட், இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா என் ஆண்டவர், என் ஆத்தும நேசர், அவர் அப்பா பக்கத்துல இருந்து சொல்றார், உங்களுக்கு நான் எப்படி? அப்படிதான். நீ திடன் கொள். நான் அப்பாக்கு எப்படியோ அப்பாக்கு நீயும் அப்படி. நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நின்னுட்டேன்னா இந்த நான் ஜெயிச்சதே உனக்கு வேண்டிதான். ஆண்டவர் 3.5 வருஷத்துல என்னைக்காவது போர் அடிக்குதுன்னு சொல்லி வேற எங்க போனாலும் இயேசுவை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. எங்க போனாலும் இயேசு தனித்திருக்கும்படி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போனார் என்று பைபிள்ல இருக்கு. அங்கேயும் வந்துட்டாங்க. ஒரு வீட்டுக்குள்ள போய் ஓய்வெடுக்க போறார், வந்து இருக்கிறாங்க. அவன் எங்கேயும் இயேசுவை தேடி வராம இருக்கணும்னா ஒரே இடம் தான் உண்டு. கடல்ல பாதி தூரம் நடந்து போய் அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தார்னா ஒருத்தர் போவாங்களா? கையில் அப்பம் வச்சாலும் போவாங்களா? ஆனா இயேசு கடல்ல நடந்தது பேதுருவை நடக்க வைக்கணும். இயேசு உலகத்தை ஜெயித்தது என்ன ஜெயிக்க வைக்க. நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது யோவான் 16:33, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஒரு தேவ பிள்ளை எதுல திடப்படணும் தெரியுமா? எனக்கு யாரிடத்தில் சமாதானம் உண்டு? சத்தமா சொல்லுங்க. அதன் அர்த்தம் என்ன? நீ தளரும் போது எப்ப வேணாலும் ஓடிவா, என்கிட்ட உனக்கு சமாதானம் உண்டு. நீ தளரும் போது, நீ சோர்ந்திருக்கும் போது யாரையோ தேடாத, யாரையோ தேடாத, உலகத்துல சமாதானத்தை தேடாத, அவரிடத்துல கேளு. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்.
உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல. அதனாலதான் தாவீது சொல்லுகிறான், நான் எப்பொழுதும் வந்து அடையத்தக்க கண்ம. நான் எப்போ வேணாலும் வருவேன்பா, என்ன எப்போ காயப்படுத்துவாங்கன்னே தெரியாது. நான் தூங்கிட்டு இருந்தேன், என்ன தட்டி எழுப்பி காயப்படுத்துவாங்க. ஒரு சகோதரி சொன்னாங்க, சில டைம் புருஷன் நைட்டு 10-11 மணி அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கான். வந்துட்டு அப்படி குடிச்சிட்டு வருவாராம். வந்துட்டு சாப்பாடுலாம் எடுத்து வச்சிருக்கணும். இவங்க தூங்கிடுவாங்க, பிள்ளைங்களை, சின்ன பிள்ளைங்களை தூங்க வச்சுட்டு தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவருக்கு தூக்கம் வரலன்னா இவங்களை எழுப்பி அடிப்பாங்களாம். என்ன டைம் பாஸ்ன்னு தெரியல. அதுக்கப்புறம் சரியா வாங்கினார், அது வேற. அவங்க அடிக்கல, திருப்பி ஆண்டவர் ஒரு வழிக்கு கொண்டு வந்து இப்ப நல்ல பிள்ளை மாதிரி வந்திருந்து கையை தட்டி ஆராய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால வலி வேதனை எப்ப வரும்னு தெரியாது. அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், நான் எப்பொழுது வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். அதனால் என்னிடத்தில் உனக்கு சமாதானம். இங்க பாரு, நீ தளருவ. சிலர் செய்யறது, சிலர் உன்னை பகைக்கிறது. நேத்து வர உன்னை தூக்கி கொண்டாடின சொந்தங்கள் நாளைக்கு உன்னை வேண்டான்னு தூக்கி எறிவாங்க. நீ சோர்ந்துருவ. வேற எங்கேயும் ஓடி போயிடாத. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு. இயேசுவினிடத்தில் உண்டு. அப்போ எந்த ஒரு சோர்ந்து போகிற, தளர்ந்து போகிற காரியம்னாலும் இயேசு கிட்ட போன சால்வாயிரும். இது நம்ம மனசுல இருக்கணும். அப்பதான் திடன் கொள்ள முடியும். மூன்றாவது 16:20 வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். அப்ப ஒரு காரியம் நல்ல புரியுதா? உலகம் எதுல சந்தோஷப்படுதோ அதுல ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன இல்லை? சந்தோஷம் இல்லை. உலகம் எதுல சந்தோஷப்படுதோ, ஏன்னா சோதோம் பட்டணத்தார் பாவத்துல சந்தோஷப்பட்ட போது, சோதோம்ல யார் இருந்தா? லோத்து இருதயத்தில் எப்படி இருந்தான் தெரியுமா? வாதிக்கப்பட்டு கொண்டிருந்தான். உலகத்தானுடைய சந்தோஷம் ஒரு தேவ பிள்ளைக்கு சந்தோஷம் கிடையாது. அவனுடைய இருதயம் அதுல வாதிக்கப்படும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். பெலிஸ்தியர் கொண்டாடின போது சிம்சோன் அழுது கொண்டிருந்தான். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும், எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை மனசுல இருக்கணும் தெரியுமா? இன்னைக்கு நான் எதுல துக்கப்படுறேனோ, எதுல அழுது புலம்புறேனோ, இது எல்லாமே எனக்கு சந்தோஷமாய் மாற போகிறது. நம்புறவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டு. ஆனா உலக சந்தோஷம் அப்படி கிடையாது. எத்தனை உலக சந்தோஷங்கள் வேதனையில, வலியில முடிந்திருக்கு தெரியுமா? உலக சந்தோஷத்தை பூமியிலே அதிகம் அனுபவித்த ஒரு நபரை சொல்லுங்க. கரெக்ட் தான், சத்தமா சொல்லுங்க. சாலமோன மாதிரி யாரும் இதுவரை அனுபவிக்கவும் இல்லை, இனி அனுபவிக்க போகிறதும் இல்லை. சந்தோஷத்தினால் நான் உன்னை சோதித்து பார்ப்பேன். இதுவரை யாராவது சந்தோஷத்தினால சோதிச்சிருக்கிறோம்? இல்லை, சங்கடத்தினால தான். அந்த மனுஷனுக்கு மட்டும் அவருக்கு போர் அடிச்சு, சந்தோஷத்தினால் நான் உன்னை, என சுற்றிலும் இளைப்பாறுதல். ஒரு பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு காரியத்தையும் ஞானி இல்ல சர்ச் பண்ண இறங்குறாரு. ஒரு 1000 பெண்களுக்குள்ள ஒரு ஸ்திரீ இருக்காளான்னு பார்ப்போம். தொடங்கி ஒவ்வொன்னா இறங்கி 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 மொத்தத்தில் இதெல்லாம் மாயையும் மனதுக்கு இதான் உலகம் கொடுக்கிற சந்தோஷம். ஆனா ஞானியாகிய ஐஸ்வர்யவானாகிய சாலமோனால கண்டுபிடிக்க முடியாத சந்தோஷத்தை காடுகளிலும் வனாந்திரத்திலும் குகையிலும் இருந்த அவனுடைய தகப்பன் தாவீது கண்டுபிடித்தான். உமது சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம், உமது வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம். உலகம் சந்தோஷப்படும் போது நாமளும் அவங்க கூட சேர்ந்துட்டோம்னா நம்ம துக்கப்பட மாட்டோம், நாமளும் அவங்க கூட சந்தோஷப்படுவோம். ஆனா ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் நமக்கு நஷ்டமா.
ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் என்பது என்ன? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி. இதுதான் நித்திய மகிழ்ச்சி. ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷத்தை யாருக்கும் பறிக்க முடியாது. அது நித்தியமா இருக்கும். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறீர். உலகம் கொடுக்கிற சந்தோஷம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் என்னைக்குமே இருக்கும். ஒரு விசை பவுல ரொம்ப காயப்படுத்திடுவாங்க. ஆனாலும் பவுலுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் போகல. அவர்கள் சந்தோஷத்தினாலும், அப்போஸ்தலர் 13 கடைசி 2 வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசி. முந்திரம் 50ல இருந்து வாசிங்க. யூதர்கள் பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பே அவர்களை துரத்தி விட்டார்கள். இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். அவ்வளவு ஒரு இடத்துக்கு போறாங்க, வேதனைப்படுத்தி அனுப்புறாங்க. இவங்க அழுதுட்டு இருக்கல, இவர்கள் சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டார்களாம். The disciples were filled with joy with the Holy Spirit. அது ஆவியில நிரம்பி, நம்ம அந்நிய பாஷை பேசுறதெல்லாம் இருக்கு, ஆவியில நிரம்பி சந்தோஷப்படுறோமா? அந்த சந்தோஷம் அது படுறோமா? ஆவியில நிரம்பி அப்போஸ்தலர் 2ல அந்நிய பாஷை பேசுறாங்க, இங்க சந்தோஷப்படுறாங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். அவன் ஒரு தேவ பிள்ளை எதுல திடன் கொள்ளணும்னா, இன்னைக்கு நான் சந்திக்கிற வேதனை நிரந்தரம் கிடையாது. இந்த வேதனைக்கு பின்பதாக என் தேவன் தருகிற சந்தோஷம் நிரந்தரம். இந்த கண்ணீர் நிரந்தரம் கிடையாது, இந்த துக்கம் நிரந்தரம் கிடையாது, இந்த புலம்பல் நிரந்தரம் கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? உங்கள் துக்கம் சந்தோஷமா. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க இத கேளுங்க. அப்போஸ்தலர் 13:52 கேளுங்க. எப்ப கேட்டாங்க தெரியும்? எப்ப நடந்துச்சு தெரியுமா? துன்பப்படுத்தப்பட்டு வந்தார்கள். நன்மைக்காக அவங்க கிட்ட போறாங்க. அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க பாருங்க. 50வது வசனம், யூதர்களில் கனமுள்ளவர்கள் பக்தியுள்ள கனமுள்ள ஸ்திரீகளை பட்டணத்து முதலாளிகளை என்ன வேடுங்க. சில இடத்துல பார்த்திருக்கீங்களா? ஆளை பார்த்து பேசுவாங்க, சிலரை தொடமாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் கும்பிட்டு போட்டு இந்த பவுலையும் பர்னபாவையும் போட்டு அடி நடிக்கிறான். அடின்னா வார்த்தையில துன்பப்படுத்தும்படி செய்துட்டு சிலரெல்லாம் தொடமாட்டாங்க. அவங்கள பத்தி விளையாட்டு கூட பேச மாட்டாங்க. யூதர்கள் பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரீகள், கனமுள்ள அவங்களுக்கெல்லாம் பெரிய ஆட்கள். அவங்களெல்லாம் யாரும் அவங்க கிட்ட அவங்க வாழ்க்கை கண்ணா பின்னான் இருக்கும். வாழ்க்கை நல்லாவே இருக்காது, அவ்வளவு மோசம். ஆனா தொட மாட்டாங்க, ஏன்னா அவங்க எல்லாம். ஆனா கிறிஸ்தவுக்குள்ள இருக்கிற இந்த பவுலையும் பர்னபாவையும் எப்படியெல்லாம் காயப்படுத்தணுமா காயப்படுத்தி, எப்படியெல்லாம் சங்கடப்படுத்தணுமோ சங்கடப்படுத்தி துரத்தி விட்டார்களாம். இவங்க வந்திருந்த அழுவாங்கன்னு சாத்தான் பார்த்துட்டு இருந்தான். இவங்க வந்ததும் அவங்க எதால நிரப்பப்பட்டாங்க தெரியுமா? சந்தோஷத்தால. உலகம் உன்னை துன்பப்படுத்தும் போது உன்னை நிரப்புகிற சந்தோஷம் பரலோகத்திலிருந்து வரும். உன்னை நிரப்புகிற. எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி இந்த வார்த்தையை விசுவாசத்தோட அறிக்கை செய்யணும். உலகம் என்னை துன்பப்படுத்தும் போது, சத்தமா சொல்லணும், உலகம் என்னை துன்பப்படுத்தும் போது என்னை நிரப்புகிற சந்தோஷம் பரத்திலிருந்து வரும், பரிசுத்த ஆவியினால் வரும். சத்தமா ஆமென். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இரு. அப்போ நீங்க ஒரு இடத்துல போய் உங்களை ஹர்ட் பண்றாங்கன்னா வீட்டுக்கு போக ரெடியாங்க. எதுக்கு தெரியுமா? ஓன்னு கதவை அடைச்சிட்டு பெட்ல விழுந்து அழுறதுக்கு இல்ல, நிரப்பப்பட.
நிரப்பப்பட நிரப்பப்பட. ஹalleluya. அப்படி நிரப்பப்படணும்னா அங்கேயே தூசியை தட்டிட்டு வரணும். அப்படிதான் இருக்கு. நம்ம தூசியை கொண்டு வீட்டில் வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லா இடத்தையும் தூசி ஆக்கிடுவோம். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, அதுக்கப்புறம் வர எல்லாரையும் தூசி ஆக்கிடுவோம். மொத்தம் வீடு ஃபுல்லா தூசி, அப்புறம் அலர்ஜி, அப்புறம் வியாதி. தூசியை தட்டிட்டு வரணும். நான் தூசியை சுமக்க அழைக்கப்பட்டவன் அல்ல, இயேசுவை சுமக்க அழைக்கப்பட்டவன். தூசியை தட்டிட்டு வந்து அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. தூசியை தட்டிட்டு இவங்க வர்றாங்க எதுக்கு தெரியுமா? நிரப்பப்பட. அப்போ நீ நிரப்பப்பட உன்னை தகுதியாக்குவதற்கென்று சிலரை வைத்து உன்னை கர்த்தர் என்ன செய்வார்? இனி சொல்ல மாட்டீங்க, பரவாயில்ல, அவங்களே சொல்லட்டும். ஆமென். அந்த இடத்துல பாத்தீங்களா, சிலரை தொட மாட்டாங்க. ஸ்திரீகளில் கனம் உள்ளவர்கள் அவங்களாம், அவங்க எப்படி வாழ்ந்தா என்ன, அவங்கெல்லாம் பெரிய ஆட்கையோ. இங்க பாரு, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனுடைய வாழ்க்கையை யாருக்குமே குறை சொல்ல முடியாது. அவங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கிறத தான் குறை சொல்லுவாங்க. இங்க பாரு, போயிட்டா பாரு, போயிட்டான் பாரு சொல்ல முடியும். ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த தெய்வ பயம் இருக்கும். அவங்க வாழ்க்கை டியூன் ஆகிட்டே இருக்கும். அவங்க வாழ்க்கை அழகாயிட்டே இருக்கும். ஒண்ணுமே இருக்காது, ஆனால் அவங்கள பார்க்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? எப்படிப்பா இந்த சந்தோஷம், தேசமெல்லாம் பஞ்சம், வீட்டில் வயசான தாத்தாவும் பாட்டியும் விளையாடிட்டு இருக்காங்களாம், ஈசாக்கும் ரெபேக்காலும். உள்ளே வெளியேந்து ராஜா பார்க்குறான், என்ன விளையாட்டு இந்த வயசு காலத்தில், அவ்வளோ ஹாப்பி, அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், அவங்களுக்கு ஒரு குறை கிடையாது. தேசம் எப்படி இருக்கு? பஞ்சம். அதுக்கப்புறம் தான் ஈசாக்கு விதை விதைக்கிறான். ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை கிடைச்சி உள்ள 2 பேரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு அது வேற. ஒண்ணுமே இல்லைன்னு விதை விதைக்கல, ஆனா உள்ள சந்தோஷம், வீட்டுக்குள்ள சந்தோஷம், புருஷ மனைவி சந்தோஷமா சிரிச்சு பேசுறது. சிலர் புருஷ மனைவி சிரிச்சு பேசுறது கூட சிலருக்கு எங்கிருந்தெல்லாம் போக போகும்னு தெரியாது. அப்படியே என்ன அது உங்களுக்கு பேச்சு, சும்மா பேச்செல்லாம் என்ன வீச்சா எடுக்க முடியும்? அந்த சந்தோஷம் நாம் நிரப்பப்பட. புரிஞ்சுக்கோங்க, உலகம் பகைக்கும், அவர் நிரப்புவார். நீ எந்த அளவுக்கு வேதனைப்படுறியோ அந்த அளவுக்கு நிரப்பப்படுவ. நீ எந்த அளவுக்கு ஒதுக்கப்படுகிறியோ அந்த அளவுக்கு உயர்த்தப்படுவ. நீ எந்த அளவுக்கு தள்ளப்படுகிறாயோ அந்த அளவுக்கு தாங்கப்படுவாய். 2 வார்த்தையை சொல்லிட்டு ஜெபம் பண்றேன். 4வது, நம் மனதில் இருக்க வேண்டிய அடுத்த காரியம், நான் தனித்தல்ல, இயேசுவோடு இருக்கிறேன். யோவான் 15:4-5 வசனங்கள். என்னில் நிலைத்திருங்கள், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, செய்யக்கூடாது. நான் தனித்தல்ல, நான் தனித்தல்ல. அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்த நிலையிலும் உலகமே எதிர்த்தாலும் என்னை தாய் தந்தை மறந்தாலும் அவர் என்னை ஒருபோதும். நான் தனித்தல்ல. மோசே எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை அழைத்துக் கொண்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் வந்த போது மோசே எல்லாரையும் பிளஸ் பண்ணிட்டு பாய் சொல்லிட்டு போயிட்டார். மோசையால என்ன பிராமிஸ் கொடுக்க முடியல தெரியுமா? நான் உங்க கூட இருப்பேங்கிற பிராமிஸ் கொடுக்க முடியல. ஆனால் உலக ரட்சகராய் இயேசு இந்த பூமியிலே வந்து மனுக்குலத்தின் பாவத்துக்காய் அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து 40 நாட்கள் தம்முடையவர்களுக்கு தம்மை திருஷ்டாங்கமாய் வெளிப்படுத்தி அதன் பிறகு எடுத்துக்கொள்ளப்படும் போது மோசே போல இவரும் ஆசீர்வதிச்சுட்டு போகாம வாக்கு கொடுத்துட்டு போனார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அப்பா கூட இருக்கிறார். நான் தனித்தல்ல, நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல. 5வது, திடன் கொள்ளுங்கள். எப்படி திடன் கொள்ளணும்? அவர் கிரியை என்னில் வெளிப்படும். யோவான் 14:12 ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான்.
இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். நான் செய்கிற கிரியைகளை. அப்படின்னா இயேசு இந்த பூமியிலே சஞ்சரித்த நாட்களில் என்னென்ன அவரிடத்தில் வெளிப்பட்டதோ அது என்னிலும் வெளிப்படும்படிக்கு தேவன் எனக்கு எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? இயேசுவை நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை வெட்கப்பட்டு திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன். திடன் கொள்ளுங்கள். இவர் நான் செய்யறத அவனும் விசுவாசிக்கிறவன். அந்த இடத்துல சீஷர்கள் ஒரு 11 பேர் இருக்கிறாங்க. அந்த 11 பேருக்கும் என்று சொல்லாமல் விசுவாசிக்கிறவன் என்கிற ஒரு பதத்தை கர்த்தர் சொல்லி அதுக்குள்ள என்னை உங்களெல்லாம் கொண்டு வந்துட்டார். ஆண்டவருடைய ஜெபம் கூட அப்படிதானே இருந்துச்சு. யோவான் 17:20 வசனத்துல வாசிங்க. நான் இவர்களுக்காக வேண்டி, இந்த இவர்களுக்காக என்ன யாரு? சீஷர்கள். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அப்ப அன்னைக்கு 11 பேரை இருத்தி வச்சுட்டு நமக்காகவும் பிதாவை பார்த்து, நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களோன்னு கை காட்டும் போது அதுல என்னையும் கை காட்டினார், உங்களையும் கை காட்டினார். நான் இவர்களுக்காக மட்டும் வேண்டிக் கொள். நம்மளும் கேட்டு விசுவாசிச்சவங்க தானங்க. அந்த சுவிசேஷம் 4 திசையிலும் பரவின போது நம்மிடத்தில் கிருபையாய் வந்ததே. நமக்காக நம்ம எத்தனை முற்பிதாக்கள் தோன்று முன்னமே இயேசு ஜெபம் பண்ணி இருக்கிறார் பாருங்க. இயேசுவின் ஜெபம் பிதாவுக்கு முன்பாக அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். இவர்களுக்காக வேண்டிக் கொள்வதும் இல்லாமல் அவர்களுக்காக. அடுத்த வசனம், அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கும். அதுல யார் வந்துட்டா? இவர்கள் எல்லாருன்னா யாரு? சீஷர்கள் மட்டும். அவர்கள் எல்லாரும் இந்த யோவான் 17 வீட்டில் படிங்க. இவர்களும் சொல்லியிருப்பாரு, அவர்களும் சொல்லியிருப்பார். இது அவன். அதனாலதான் இயேசு ரத்தத்தை எடுத்து, ரத்தத்தின் அடையாளமா ரசத்தை எடுத்து, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற. மொத்தம் இருக்கிறது 12 பேர். அதுல ஒருத்தன் இப்போ ஜூட் விடுவான். யாரு? யூதாஸ். ஆனா இயேசு பாத்தீங்களா, அப்பவே என்ன பார்த்துட்டாரு. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் நன்றாய் அறிந்தவரே. லவ் யூ பா. ஆமென். அழகா ஆமென். முடிந்தது. திடன் கொள்ளுங்கள். இயேசு உலகத்தை ஜெயித்திருக்கிறார், நம்மையும் ஜெயிக்க வைப்பார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தூக்கி எறியப்பட்ட ஓயஸ் சேர்த்து கொண்ட ஆமென். தூக்கி வேண்டும் என்று சேர்த்து கொண்டவரே. எத்தனை பேர் மனதார ஆண்டவருக்கு தேங்க் பண்ண போறீங்க? ஆண்டவரே, என்னை உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அப்படி சொல்றவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி, உங்க இடது கரத்தை இருதயத்தை வைத்து, ஆண்டவரே, எத்தனையோ பேர் அப்பா
பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா, பவுல் என பெரிய லெஜண்ட்ஸ் இருக்கிற வரிசையில எதற்குமே உதவாய் தெரிந்தெடுத்தீரே இயேசுவின். எஸ், நான் உலகத்தான் அல்ல. உலகம் என்ன பகைக்குது? பகைக்கட்டும், உன்னதரனை நேசிக்கிறார். இப்ப எல்லாரும் சொல்லுங்க, நான் அவருக்கு பிரியமானவர். பிரியமானவர். நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க. ஆமென், ஆமென். நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள தேவனை, நன்றி. உம்முடைய திவ்ய பிரசன்னத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க வைத்தீர், ஜெபிக்க வைத்தீர். எங்களோடு பேசினீர், திடப்படுத்தினீர். தளர்ந்திருந்தோம், சில காரியங்கள் நிமித்தம் தட்டி எழுப்பிட்டீங்கப்பா. நீங்க ஜெயிச்சிட்டீங்க, எங்களை ஜெயிக்க வைக்க போறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் மேலும் உமது கொடி ஏற்றப்படுவதாக. தேவ சமாதானம், கிருபை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக. மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே, என் முழுமே பரிசுத்தமானவரே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.